கைஸ், நம்ம கடலூர் பக்கத்துல பாண்டிச்சேரி பார்டர்ல இந்த மாதிரி தரமான ஹைஜீனிக்கான கல்லு வந்து கிடைக்குது. சோ இந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா வருடத்துல 6 மாசம் மட்டும் தான் கிடைக்கும். பனமரத்து கீழே நின்னு பாலை குடிச்சாலும் இந்த உலகம் கல்லுதான் சொல்லும். அதே மாதிரி நான் இந்த வீடியோவை போட்டாலும் நான் கல்லு குடிக்க வந்திருக்கேன்னு இந்த உலகம் என்ன தப்பா தான் நினைக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒரு கரையாமுத்தூர் பட்டாம்பாக்கத்துல இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் வரும். அங்க போகும்போது பாத்தீங்கன்னா அங்க மரத்துல வெறும் பானையா கட்டி தொங்குச்சு. என்னடான்னு கிட்ட போய் பார்த்தா ஃப்ரெஷ்ஷான கல்லே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்பாட்ல போய் பார்த்தோம் அப்படின்னா காலையில எல்லாரும் எம்டி ஸ்டொமக்ல ஜிம்முக்கு போறவங்க, கடும் வெயில்ல வேலை செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கல்லு குடிச்சு உடம்புல இருக்க ஹீட்டை தணிச்சிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கல்லு குடிக்கிறது போதர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் கிடையாது. கல்லு குடிச்சோம் அப்படின்னா லைட்டா சிரிப்பு முகத்தோட காத்துல பறக்கிற மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். நம்ம உடம்புல இருக்க உஷ்ணத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெட்டபாலிசமா அதிகப்படுத்துமா. கருப்பட்டி, பனவெல்லம், நாட்டு சர்க்கரை போன்ற ஃபுட் மெட்டீரியல் இந்த கல்லுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. கல்லுக்கும் பதநீருக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. பானையில இது மாதிரி சுண்ணாம்பு தடவி கீறி விட்டு அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பதநீர். டைரக்டா எதுவுமே போடாம எடுத்தோம்னா அது வந்து கல்லு. கல்லு குடிச்சா தப்பா சரியா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.